கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 56 சங்கீதம் அதனுடைய 8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறீர். நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் துருத்தியில வைத்திருக்கிறார். Each and every tears accountable. எல்லாவற்றையும் கணக்கு வைக்கிற தேவன். நம்ம செய்கைக்கு தக்க பலன் நமக்கு எப்படி உண்டோ, 2 யோவான் 8 வசனத்தில் உன் செய்கைக்கு தக்க பலனை நீ இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி நம்முடைய ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். எபிரேயர் 6 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்தா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஊழியர்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் செய்ததும் செய்து வருகிறதுமா இருக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கணக்கு வைக்கிறவர். நம்ம செய்கிற கிரியையை கணக்கு வைக்கிறவர். நம்முடைய பிரயாசத்தை கர்த்தர் கணக்கு வைக்கிறவர். ஏழை விதவை அந்த காணிக்கை பெட்டி பக்கத்தில் இயேசு உட்கார்ந்து கவனித்தது அந்த 2 பணத்தை போட்டா. அவள் தன் ஜீவனுக்கு உண்டானவைகளை போட்டா. அவள் தனக்கு உள்ளவற்றையிலிருந்து கொடுத்தாள். அவளுடைய பலன், அவளுடைய கணக்கு ஆண்டவர் அக்கௌண்டபிளாக பரலோகத்தில் வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். இவ கொடுத்தது தான் அதிகம் அப்படின்னு பரலோகம் அங்கீகரிக்கிறது. நீங்கள் செய்கிறது சின்னதோ பெருசோ எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கணக்கு வைக்கிற ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் கணக்கை தேவன் வைக்கிறவர். அதில் விசேஷமான கணக்கு என்னன்னா, உங்கள் கண்ணீரின் கணக்கு அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. உங்கள் அலைச்சலெல்லாம் கர்த்தர் எண்ணி இருக்கிறார். நமக்கு தெரியும். சில நேரம் சொல்லுவோம்ல, நான் அலையிறது உங்களுக்கு எங்கே தெரியுது, நான் உழைக்கிறது உங்களுக்கு எங்கே தெரியுது, நான் வீட்டில் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுது. பல பேர் நினைப்போம். ஆண்டவர் இந்த மாதம் 7வது மாதம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, உங்கள் அலைச்சலை எல்லாம் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் வச்சிருக்கிறாராம். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. துருத்தியில் அப்படியே சேர்த்து வச்சுட்டே வருகிறேன், அதை கணக்கு வச்சிருக்கிறேன். நீங்கள் எந்தெந்த நேரத்திலெல்லாம் எப்பப்பெல்லாம் கண்ணீர் விட்டீங்களோ, உங்கள் பிள்ளைக்காக, கணவனின் ரட்சிப்புக்காக, குடும்பத்துக்காக, வியாதி நிமித்தம் ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி இருக்கும், கஷ்டப்படுத்தி இருக்கும், எதுக்கெல்லாம் நீங்கள் கண்ணீர் விட்டீங்களோ அந்த ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கணக்குகள் அல்லவோ இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தேன், இந்த மாதம் எல்லாத்தையும் டேலி பண்ணி நான் உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறேன், அப்படி தான் அர்த்தம். ஆமென். எல்லா கரங்களை தட்டி, இவ்வளவு நாள் வடித்த கண்ணீருக்கு உங்களுக்கு கர்த்தர் பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறன்னா. சங்கீதம் 126 கடைசி 2 வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், தாம் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்புவான். 6 மாதம் நீங்கள் அழுது கொண்டே இருந்திருக்கலாம். இந்த 7வது மாதம் கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு கம்பீரமான பதிலை தருகிற மாதமாய் இருக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 84:6 வாசித்து பார்த்தீங்கன்னா, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அது நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். எப்படி? அப்படியே அழுகையின் பள்ளத்தாக்கு. லைஃபே கண்ணீர் தான். யோசிச்சு, அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து. சிலருடைய லைஃப் முழுசு சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கை கண்ணீர் தானா, என்னைக்கு தான் என் கண்ணீருக்கு முடிவு வரும்,
கல்யாணம் முடிச்சதுலேருந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சில நேரம் இந்த வாழ்க்கை இப்படியே தான் கண்ணீரே போகுது. என்னைக்கு தான் என் அலைச்சலுக்கு ஒரு முடிவு வரும், என் கண்ணீருக்கு முடிவு வரும்? 7வது மாதம் வந்திருக்கிறது. உங்கள் கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்றுகிற மாதமாய் இருக்கும். கண்ணீருக்கு பலனை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக இருக்கும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துருத்தியில் எப்படின்னா கண்ணீரை சேர்ந்துக்கிட்டே இருக்குமா, அப்படி கண்ணீரை கர்த்தர் சேர்த்துக்கிட்டே இருப்பாராம். அவருக்கு போதும், இந்த கண்ணீர் போதும் நினச்ச பிறகு ஆண்டவர் நிரப்பி அது ஃபில் ஆன உடனே கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். என்ன, அவருக்கு தேவையான அளவு கண்ணீர் வந்த உடனே உங்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர். ஆனால் உங்கள் பலன் போக மட்டும் நீங்கள் அழுதுட்டு அதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு வர்ற ஸ்டேஜில் உங்கள் கண்ணீர் இல்லை, மழையினால் கர்த்தர் கண்ணீரை நிரப்பி உங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவர் தேவன். இந்த நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை. கடந்த மாதம் வரைக்கும் அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்திருப்பீர்கள். இந்த மாதம் கர்த்தர் அதை நீரூற்றாக்க மாற்ற போகிறார். கர்த்தர் அதை கம்பீரமாய் மாற்ற போகிறார். அதை கணக்கு வைத்து உங்களுக்கு பலனை தேவன் தருக போகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. யோவான் 11ஆம் அதிகாரம் 33, 34, 35 வசனம். இயேசு நேசித்த லாசரு மரித்தார். இயேசு இன்னும் 2 நாள் தாமதித்தார். ஆனால் இயேசு 4 நாள் அடக்கம் பண்ணினதுக்கு அப்புறம் திரும்பி இயேசு வருகிறார். திரும்பி வந்து ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே, ஆமாம், நீங்கள் நேசித்தவர் மரித்து போயிட்டானேன்னு சொல்லி ஓடி வந்து மரியாள் வந்து விழுகிறாள். அப்புறம் மகதலேனா மரியாள் வந்து அழுகிறாள். யூதர்கள் எல்லாரும் அழுகிறார்கள். எல்லா யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரம் அடைந்து 35 சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். நம்ம கண்ணீர் விடும்போது, நம்ம துக்கப்படும் போது, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து போகும்போது அவர் சும்மாலாம் இருக்க மாட்டார். நம்ம நினைப்போம், நான் கண்ணீர் விடுறது இயேசுக்கு தெரியுமா, நான் அழுகிறது இயேசுப்பாவுக்கு புரிஞ்சுக்குவாரா? ஒன்றும் தெரியாது, அமைதியாக இருக்கார். இல்லை, அவர் கண்ணீர் விட்டார். நம்ம கண்ணீர் அவருக்கு தெரியும், நம்ம அழுக அவருக்கு தெரியும், நம்முடைய வேதனை அவருக்கு தெரியும், நம்முடைய புலம்பல் அவருக்கு தெரியும், நம்முடைய பாடுகள் அவருக்கு தெரியும், நம்ம போகிற பாதை அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறார். கண்டிப்பாக அவர் கண்ணீர் விடுகிறவர். நம்முடைய வேதனையை அறிந்த ஒருவர் இயேசு உண்டு. உங்க பாதையை அறிந்த ஒருவர் இயேசு உண்டு. இயேசுவும் கண்ணீர் விட்டா லாசருவை உயிரோட எழுப்பி அற்புதம் செய்தார். இங்கிலாந்துல இருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஒரு மிஷனரி ஊழியத்துக்காக புறப்பட்டு போனார். போயிட்டு 3 வருஷம் ஊழியம் பார்க்குறாரு. ஒரு கதைக்கும் ஆகலை, ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலை, ஊழியத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை. ஒரு என்னடா இது, இப்படியே கஷ்டப்படுறோம், ஊழியத்தில் இப்படி விதைச்சும் ஒரு பிரயாசத்தும் பலமே இல்லையேன்னு சொல்லி ரொம்ப அந்த தேவ மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மிஷனரி சொசைட்டிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. நான் வந்துடுறேன் இங்கிலாந்துக்கு, என்னால் முடியவே இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த இடத்துல ஊழியம் செய்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, நான் திரும்பி வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னபோது அங்கேருந்து திருப்பி ஒரு லெட்ரு வந்துச்சான். ஆமாம், பெரிய லெட்ரு. ஆனால் பார்த்தா எக்கச்சக்கமாக எழுதியிருப்பாங்க, நமக்கு என்கரேஜ் பண்ணி, ஆமாம் திரும்பி வந்துடுங்க நம்ம பார்த்துக்கலாம், இல்லைன்னா ஏதாவது செய்யலான்னு என்கரேஜ் பண்ணி எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தா அதில் ஒரே ஒரு வார்த்தை இருந்துச்சான், ட்ரை யுவர் டியர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்களாம். இது வரைக்கும் பிரயாசப்பட்டீங்க, கொஞ்சம் ட்ரை யுவர் டியர்ஸ் ஒரு வேர்டு மட்டும் இருந்துச்சான். அந்த தேவ மனிதர் அதை பார்த்தாராம். பார்த்துட்டு முழங்கால் படிட்டு கண்ணீரோட ஆப்பிரிக்காவுக்காக அழ ஆரம்பித்தாராம். அந்த கண்ணீர் ஆப்பிரிக்கா கண்டத்தையே கர்த்தர் அசைக்கும்படி அந்த தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார். நீங்கள் கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் ஒரு நாளும் வீணாக போகாது. வடித்த எல்லா கண்ணீருக்கும் பலன் இந்த கம்பீரமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். தைரியமாக இருங்க. என்ன டிஜிஎஸ் அங்கிள் பாடுவார் தெரியுமா,
கண்ணீர்னாலே அந்த மனுஷன்தான். பிரசங்கம் பண்ணும்போதும் கண்ணீர் தான், ஜெபம் பண்ணும்போதும் கண்ணீர் தான். அப்படியே உருகிடுவார். இல்லை, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டியர்ஸ். இந்த மாதம் உங்களுக்கு அப்படி பாதையில் போகலாம், எல்லாத்துக்கும் பலன் தருவார். இயேசு நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு சும்மா பார்த்துட்டு சிரிக்க மாட்டார், அவரும் கண்ணீர் வடிப்பார். அதனால் இந்த மாதம் கண்ணீரின் மாதமாக இருந்தாலும் கம்பீரமான மாதமாக மாறப்போகிறாது. இது வரைக்கும் இருந்த கண்ணீர் கம்பீரமாய் மாறும். அல்லேலூயா. சரி, வேதத்தை திருப்புங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம். மார்க் 9:24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். இது ஒரு தகப்பனின் கண்ணீர், ஒரு தகப்பன் வடிக்கிற கண்ணீர். இந்த கண்ணீர் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? அவனை ஒரு ஆவி அவனை அலக்கழிச்சுட்டே இருக்க ஆண்டவரே, அவனை தீயிலையும் தண்ணீரிலையும் தள்ளுகிறாரு. நல்லா இருக்கிறான், ஆனால் திடீர்னு தீயில போய் விழுறான், திடீர்னு தண்ணீரில் போய் விழுகிறான். நுர தள்ளி அவன் வேதனைப்படுறான். பிள்ளை வேதனைப்படுறத தாங்க முடியல. தகப்பன் உட்காந்து புலம்புறாரி, உங்கள் சீசட்டை கொண்டு வந்தேன், அவங்களால இதை விரட்டவே முடியாமல் போயிட்டு, தாங்கவே முடியல. என் பிள்ளைக்க கொண்டு வந்த உடனே எப்படியாவது இன்னைக்கு விடுதலை வந்துடும் நினச்சேன், அதுலேயும் விடுதலை இல்லை. என்ன செய்யனே தெரியலன்னு சொல்லி இயேசுட்ட சொன்னபோது, எது வரைக்கும் நீங்கள் அவிசுவாசிகளாக இருப்பீர்கள், கொண்டு வாங்கன்னு சொல்லி பிள்ளைய கொண்டு வரும்போது தகப்பனிடத்தில் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் எல்லாம் கூடும், நீ விசுவாசிக்க மட்டும் செய். அப்போ அந்த தகப்பன் சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய அவிசுவாசம் நீங்கும்படி ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிடுங்க. எனக்கு அவிசுவாசம் எப்போ பார்த்தாலும் கண்ணீர் விடிக்கிறேன், தேவ சமூகத்தில் என் பிள்ளைக்காக வேதனைப்படுறேன், அழுகிறேன். என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கணும், சுகம் வரணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நன்மை வரணும், என் பிள்ளை வாழ்ந்திருக்கணும், விடுதலையை பெற்றுக்கொள்ளணுங்கிற விருப்பம் இருக்குது. ஆனாலும் அந்த கண்ணீரில் ஒரு விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் இருக்குது. அந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, அதுக்காக ஒரு கண்ணீரை விட்டான் இந்த தகப்பன். ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, கண்ணீர் விடுறீங்க, புலம்புறீங்க, ஆனாலும் அதுல விசுவாசம் இல்லை. இன்னைக்கு அவிசுவாசமான கண்ணீரை மாற்றி விசுவாசத்தோட ஒரு கண்ணீரை விதைப்பீர்களானா, உடனே இயேசு ஜெபித்தார், உடனே கரம் நீட்டினார், உடனே அந்த ஆவிக்கு கட்டளை இட்டார். அந்த ஆவி அவனை விட்டு விலகியது, தன் பிள்ளையை அவனிடத்தில் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீர் இந்த மாதம் விசுவாசமான கண்ணீரா இருக்கணும், அவிசுவாசமான கண்ணீரா இருக்க கூடாது. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 16 18 வசனத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஆகார குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு தாய் தகப்பனுடைய கண்ணீர் எப்படி இருக்கு பாருங்க, பிள்ளைக்காக. ஆமாம், ஆகார் தன்னுடைய நாச்சியார் சாரால் பிள்ளை பெற்று 21ஆம் அதிகாரம் 1 வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சாராலை கடாச்சி தாரும்பாரு. முடிஞ்சது, அதோடு அவ்வளோதான். இவ்வளோ நாள் அவள் நிமித்தம்தான் பிள்ளை வந்தது, நிந்தையை மாற்றி வச்சிருந்தார். உதவி ஆகார் மூலியமாக தான் சாராளுக்கு இருந்தது. ஆனால் பாருங்கள், வேதவசனம் சொல்கிறது, பிள்ளை வளர்ந்தது, இவன் அவனை பரியாசம் பண்ணினதை கண்டின போதும் அடிமை பண்ண துரத்துன்னு ஆபிரகாம் மட்டும் சொல்கிறார். நான் எங்கே, நீ தானே கூப்பிட்டு சேர்த்து வச்ச எல்லாம் செஞ்சேன்னு ஆண்கள்ப்பா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு பேசுகிறாப்புல. அதுக்கப்புறம் ஆபிரகாம்கிட்ட சொல்லி விரட்டி அடித்து துருத்தியில் தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்புனான். எல்லாம் செலவாயிடுச்சு. பிள்ளை சாகிறத பார்க்கக்கூடாமல் அன்பு எய்கிற தூரத்தில் போட்டுட்டு தூரமாக உட்காந்து சத்தமிட்டு அழுதாள், சத்தமிட்டு கண்ணீர் விட்டாள். ஒன்று கூப்பாடு போடுறா, போச்சு என் பிள்ளை வாழ்க்கை அப்படின்னு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டா. நீங்கள் அழுதா உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் கண்ணீர் விட்டா உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை கர்த்தர் தருவா. உங்கள் கண்ணீர் விசுவாசமான கண்ணீராக இருக்கட்டும்,
வேதம் சொல்லுகிறது. அதே 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். பிள்ளைகளுக்காக நீங்க எதுக்கெல்லாம் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களோ, ரட்சிக்கப்படலையா, திருமணமாகலையா, கஷ்டப்படுறாள் அவங்க மகன் ஏதோ வியாதி பலவீனமா, இந்த மாதம் உங்க பிள்ளைகளின் கண்ணீரை கத்த துடைப்பா, உங்க கண்ணீரை கத்த துடைப்பா, உங்க பிள்ளைகளின் சத்தத்தை கேட்பா. உங்க கண்ணீருக்கு பலன் உங்கள் பிள்ளைகளை கத்த பெரிய ஜாதியா மாற்றுவா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைக்காக பல பேர் பல வருஷமா அப்படியே போன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. சில பிள்ளைக்காக எப்போதும் கண்ணீராக தான் இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அம்மா அப்பா வடிக்கிற கண்ணீர்லாம் தோத்துறோம். சில ஆளை பார்த்தா வடிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். என் மகன் பிரதர் அழுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது பாதி ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எது தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என் ஒன்று மகன், என் பிரதர், என் பிள்ளை குழந்தை இல்லை பிரதர், திருமணம் இல்லை பிரதர், என் வியாதி பிரதர், கஷ்டம் பிரதர், முடியல பிரதர். இந்த கஷ்டம் பிள்ளைக்காக வடிக்கிற கண்ணீர் இந்த மாதம் அதுக்கு பதில் வரப்போகுது. இல்லையா சொல்லுங்கள். வலது கரத்தை உயர்த்தி உங்கள் பிள்ளைகளை நினச்சி வடிக்கிற கண்ணீருக்கு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பெரிய ஜாதியாக்க போகிறார். என்னம்மா போகிறானோ, ஏதாக போகிறாளோ, கஷ்டப்படுறாளே, வேதனைப்படுறாளோ, இல்லை, கவலைப்படாதீங்க. உங்கள் கண்ணீரெல்லாம் கம்பீரமாய் மாறப்போகிறது. அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறவர்கள் இந்த மாதம் மலைகள் குளங்களை நிரப்போம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பெரிய ஜாதியாக மாற்ற போகிறா. ஆமென். லூக்கா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 38ஆம் வசனம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஒரு பாவியான ஸ்திரீ பரிமள தைலத்தை மேக்சிமம் யூதர்கள் வைத்திருக்கிறதுனுடைய பிரதான நோக்கம் அவங்க வாழ்வாதாரத்துக்காகத்தான் வச்சிருப்பாங்க. அதை வச்சு பழைக்கிறதுக்காக மேக்சிமம் ஒரு நார்மல் பீப்புள் கையில் இருந்தால் அது தங்கள் வாழ்வாதாரம் விற்று பழைச்சி வாழ்க்கையை வண்டியை ஓட்டணும், அதுதான். ஆனால் அவளுக்கு இருந்த ஒரே சோர்ஸு, ஒரே காரியம் இதுதான். அதையும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து உடைத்து ஊற்றினால் வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை பாருங்கள். பின்னாக நின்று அழுது, அவர் பாதத்துக்கு பின்னாக நின்று அழுது அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து. இது ஒரு தாழ்மையின் ஜபம், ஒரு தாழ்மையின் கண்ணீர். என்ன கண்ணீர்? ஒரு தகப்பன் தாயின் கண்ணீர் பார்த்தோம். இது ஒரு தாழ்மையோடு வடிக்கிற கண்ணீர். தாழ்மையின் கண்ணீருக்கு தான் கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமாம். முத்தம் செய்தார். அந்த வீட்டுக்கு அடித்த சீமோனை சொல்கிறார், நீ என்னை கூப்பிட்டு வந்த, என் பாதங்களுக்கு நீ தண்ணீர் கால்களை கழுவலை, என்னை முத்தம் செய்யலை, நீ ஒன்றுமே பண்ணலை. ஆனால் இவள் வந்தது முதல் ஓயாதபடி முத்தம் செய்கிறா. என்னிடத்தில் இவள் மிகவும் அன்பு கூர்ந்திருக்கிறா. இவளுடைய பாவங்கள் அநேகம் மன்னிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மையோட ஒரு தேவ மனிதன், ஒரு பெரிய ஆள் நிற்கும் போது காலுக்கு கீழே போய் இருக்கணும்னா எவ்வளோ முகங்குப்புற விழுந்திருக்கணும், எவ்வளவு சாஷ்டாங்கமாக பணிஞ்சிருக்கணும், தலைமயிரை வச்சு எவ்வளவு தொடச்சிருக்கணும். அப்படின்னா யாரையும் அவள் பார்க்கல. ஆமாம், அவள் டிக்னிட்டியெல்லாம் பார்க்கல. ஆமாம், காலில் போய் விழுந்து முகங்குப்புற விழுந்து தலைமயிரை வைத்து துடைத்து பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றியிருப்பா. இயேசு சொல்லுகிறாள், இது எனக்கு அடக்கம் பண்ணுகிறதற்கு எத்தனமாய் இவள் செய்கிறா. இதை பற்றி சொல்லும் போதெல்லாம் இவளை குறித்து பேசுவார்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்திரீயை குறித்து பேசுறேன்னா தாழ்மையின் கண்ணீருக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிற ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்களேன். பெருமையா இருக்கிறவர்கள் கண்ணீர் வடிக்கவே முடியாது, கண்ணீர் வரவே வராது. பெருமையா இருக்கிறவனுக்கு கண்ணீர் வரவே வராது. எங்க தாழ்மை இருக்கோ அங்கதான் கண்ணீர் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்றுதான் இருப்பாரு. பெருமையா இருக்கிறவனுக்கு ஒரு சுட்டு கண்ணீர் வராது. பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் ஒன்றும் வராது.
கண்ணீர் ஒரு சொட்டு வராது, ஆனால் மூஞ்சில் அழுகையை காட்டுவாங்க சில ஆட்கள். சத்தம் காட்டுவாங்க, சில சான்னு சத்தம் போடுவாங்க. ஓ, இங்கே ஒன்றுமே இருக்காது. அப்போ கண்ணீர் காலியாக போயிட்டா இல்லை, ஆட்களுக்குள்ள அங்கே எம்டி. தோத்திரம், சும்மா சீன் தான், வரமாட்டுக்கு உள்ள. அதுக்காக கண்ணீர் காலி ஆயிட்டா கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு பெருமை போய் உக்காந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தாழ்மை உள்ளவன் துக்கத்தை பார்த்தா, வேதனையை பார்த்தா, கஷ்டத்தை பார்த்தா, இருதயம் உடஞ்சிருந்துச்சுன்னா ஊற்று மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. உங்க கண்ணீர் இந்த மாதம் தாழ்மையா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. பெருமை இருக்கிறவனுக்கு கண்ணீரும் வராது, அங்க பதிலும் இருக்காது. தோத்திரம். இன்னைக்கு அந்த தாழ்மையின் கண்ணீரை கர்த்தர் நினைவு கூறுகிறவ, தாழ்மையோடு வடிச்ச கண்ணீர். மூன்றாவது அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம். வெகு மனத்தாழ்மையோடும் பவுல் சொல்றாரு, மிகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும், மிகுந்த கண்ணீர், யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அல்லேலூயா. ஆண்டவரை ஊழியத்துல கண்ணீர், ஊழியத்து நிமித்தம் கண்ணீர். இந்த கண்ணீருக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். ஆவே, வெகு மனத்தாழ்மையோடு ஊழியம் செஞ்சேன். அது மட்டும் இல்லை, எனக்கு பலவிதமான தீமைகள், யூதருடைய தீமைகள், யோசனைகள் எனக்கு நேரிட்டது. அது மட்டும் இல்லை, எக்கச்சக்க சோதனை. இதை விட மோசம் மிகுந்த கண்ணீர். எப்போ பார்த்தாலும் டியர்ஸ். ஊழியத்தில் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நம்மளை கண்ணீர் விட வச்சிட்டு இருக்காங்களடா அப்படின்னு தோணும் சில நேரம். இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பொறுப்பில் என்னை உட்கார வச்சுட்டு சுற்றி இருக்கிறவன்லாம் கண்ணீர் வடிக்க வச்சுட்டு இருக்கான், மிகுந்த கண்ணீரோட. அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் அப்படி தோணும், ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்துட்டு நம்மளால் விட்டுட்டு இருக்காங்களடா அப்படின்னு தோணும். பவுல் சொல்றாரு, வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடு. அப்போ கண்ணீர்னாலே தாழ்மை தான் இருக்கு. என்ன, தாழ்மை தான் கண்ணீர். ஆமாம், தாழ்மை இருந்தாம் போது தான் கண்ணீரே வருது. வெகு மனத்தாழ்மை, கண்ணீர், பல தீமையான யோசனைகள், சோதனையும் எனக்கு வந்துச்சு. ஆமாம், ஆனால் இவை எல்லாவற்றிலும் நான் ஊழியம் செஞ்சேன். இவை எல்லாவற்றிலும் கர்த்தரை சேவித்தேன். இவை எல்லாவற்றிலும் தேவனை ஆராதித்தேன். இவை எல்லாவற்றிலும் கர்த்தரை தொழுது கொண்டேன். இவை எல்லாவற்றிலும் ஊழியத்தை விட்டுட்டு ஓடலை. இவை எல்லாவற்றிலும் எனக்கு கொடுத்த பொறுப்பை விட்டுட்டு ஓடலை. கண்ணீரோட ஊழியத்தில் விதைக்கிறவன் கம்பீரத்தோட இருப்பான். ஆமென். ஊழியத்தின் நிமித்தம் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த மாதம் ஊழியத்தில் அதனுடைய பலனை பார்ப்பீர்கள். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானா நலமாயிருக்குமே. ஆத்மாவுக்காக ஊழியத்தில் கண்ணீர் வடிக்கிறீங்களா? அதுக்கும் கர்த்தர் சேர்த்து பலனை தருகிற ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஊழியத்தில் சில நேரம் சில பேர் என்ன சொல்கிறத, நம்ம ஜெபமலை கேம்பில் வந்த பல பாஸ்டருடைய சாட்சி இப்போல்லாம் வந்துட்டுருக்கு. ஆமாம், சிலர் என்கிட்டயே போன இடத்துலையே சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் ஜெபமலைக்கு வரும்போது இதோட ஊழியம் ஸ்டாப் அப்படின்னு தான் வந்தேன். இந்த கேம்ப்பு தான் நம்ம ஊழியத்தினுடைய கடைசி கேம்ப்பு. இனிமேல் ஊருக்கு போய் சர்ச்சாவது, ஆமாம், பிரசங்கமாவது, விசுவாசியாவது ஒரு பயல் இனிமேல் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு பாடான்னு கிளம்பலாம் அப்படின்ற ஒரே ஃபோக்கஸோடு தான் ஜெபமலைக்குள்ளே கால் வச்சேன். எங்கே கண்ணீர், செய்யாததை செஞ்சதாகும், சொல்லாததை சொன்னனாகும், என்ன போட்டு படாப்படுத்திட்டாங்க. இனி இந்த ஊழியமே தேவையில்லை அப்படி அழுதேன். கண்ணீரோடு வந்தேன். 3 நாள் கேம்பில் என் கண்ணீரை கண்டவ பதிலை கொடுத்து என்னை உற்சாகமாக இப்போ ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சபை பயங்கரமாக வளருதுன்றாங்க. ஆமென். ஊழியத்து நிமித்தம் கண்ணீரா? ஆமாம், யூதர்களுடைய பலவிதமான தீமையான யோசனை. கர்த்தர் உங்களுக்கு பலனை இந்த மாதம் கொடுக்கிற மாதமாக இருக்கும். ஊழியத்தில் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும் கண்ணீரோடு இருந்தாலும் அதுக்கு கர்த்தர் பலன் தருவார்.
அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 20:31. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். 3 வருஷமும் ஒருத்தன் கண்ணீரோடே புத்தி சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு அறிவுரையின் கண்ணீர். 3 வருஷம் சும்மா புத்தி சொல்லலை, கண்ணீரோடே புத்தி சொல்லியிருக்கிறாராம். அல்லேலூயா. ஆமாம். சொல்லும்போது ஆணவத்தோடு சொல்லலை, அகங்காரத்தோடு சொல்லலை, வீம்புல சொல்லலை, வீராப்புல சொல்லலை, கோவப்பட்டு சொல்லலை, கண்ணீரோடே அறிவுரை கூடியிருக்கார். எத்தனை பேர் சில நேரம் அப்படி இருப்பீங்களே, இந்த அழுது அழுது உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், அறிவுரையின் கண்ணீர். சில நேரம் இதுக்கு தான் பதில், இதுக்கு தான் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி சொல்லிட்டே இருந்திருக்கீங்கள, அழுது அழுது பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கலாம், அழுது அழுது குடும்பத்தில், இல்லைன்னா அழுது அழுது மாப்பிள்ளைகிட்ட சொல்லியிருப்போம். சில நேரம் தோத்திரம் கண்ணீரோட நான் 3 வருஷம், 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, 3 வருஷம் ஒரு கூட்டத்துக்கு, ஒரு தீமோத்தேயுக்கு, ஒரு உடன் ஊழியக்காரனுக்கு நான் எப்படியா இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன். கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அதை நினச்சிக்கோ. நான் உனக்கு சும்மா அறிவுரை கூடலை, உனக்கு சும்மா ஆலோசனை கொடுக்கல, சும்மா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலை, சும்மா உங்களுக்கு போதிக்கலை, சும்மா உங்களை ஊழியத்தில் நடத்தலை, சும்மா உங்களை இந்த காரியத்தில் செயல்பட வைக்கல, கண்ணீரோட விதைச்சிருக்கிறேன். அதை நினைத்து விழித்திருங்கள். அதற்கு கர்த்தர் இந்த மாதம் பதில் தருவா. இது ஒரு அறிவுரையின் கண்ணீராய் உங்களுக்கு இருக்கும், ஆலோசனை கொடுக்கிற கண்ணீராக இருக்கும். அந்த கண்ணீருக்கும் கர்த்தர் பலன் தருவா. பல நேரம் நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறேன் பிரதர், கேட்கவே மாட்டேங்கிறான். இல்லை, இந்த மாதம் பதில் வருது, இந்த மாதம் பலன் வருது. இந்த மாதம் கர்த்தர் கம்பீரமான நாட்களாக வச்சிருக்கிறா. இது வரைக்கும் நீங்கள் கண்ணீரோட என்னென்ன சொன்னீங்களோ அதுக்கெல்லாம் பலன் வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 2:4. அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோட உங்களுக்கு எழுதினேன். வா, இது ஒரு பெரிய அக்கறை கண்ணீர் வடி, அக்கறையோட கண்ணீர். நீங்கள் துக்கப்படும்படி எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே அக்கறைப்படுறார் பாருங்க. மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோட எழுதுறேன். சும்மா நான் எழுதலப்பா, நீ கஷ்டப்படணும், வேதனைப்படணும் அப்படின்னு நான் எழுதலை. நான் எதுக்கு தெரியுமா? உங்கள் மேலே வச்ச அன்பின் நிமித்தம் நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் மேலே எனக்கு அக்கறை இருக்குது. அதனால தான் நான் கண்ணீரோடு உங்களுக்கு எழுதுகிறேன். சும்மா இல்லை. சில நேரம் கடிந்து கொள்கிறோம், சிச்சிக்கிறோம், கோவப்படுறோம். எதுக்கு? உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதுனால. சும்மா கோவப்படுறது இல்லை. அப்பா அம்மா சும்மா கோவப்படுறது இல்லை. ஏன் சில நேரம் ஊழியக்காரர்கள் சாடுறாங்க, கோவப்படுறாங்க, எரிச்சலாக அப்படி வயிறை ஒரு மாதிரி திட்டுற மாதிரி பேசுகிறாங்க, ஹாஸாக இருக்க. இல்லை, உங்கள் மேலே இருக்கிற அக்கறை தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களை திட்டணும், உங்களை வையணும், உங்களை வேதனைப்படுத்தணும், உங்களை துக்கப்படுத்தணும்னா இருக்குது? இல்லவே கிடையாது. உங்கள் மேலே இருக்கிற அக்கறை நிமித்தம் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதுகிறேன். அக்கறையினால தானே அம்மா அப்பாலாம் திட்டுறாங்க. பிள்ளைகள் அப்படி எடுத்துக்கணும்னு, வாலிப பிள்ளைகள்லாம் அப்படி எடுத்துக்கணும். பெரியவங்களும் அதே மாதிரி தான். ஸ்தோத்திரம். உங்களுக்காக அக்கறைப்படுற ஆட்களை கர்த்தர் வச்சிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு அக்கறையின் கண்ணீர். எனக்கு இந்த ஓனேசிமோ குறித்து ரொம்ப பிடிக்கும். பிலமோனுக்கு எழுதும்போது சொல்லுவார் பவுல், ஓனேசிமோ குறித்து, இங்கே பாரு, அவன் கொஞ்சம் அப்படி இப்படி சேட்டைக்கிட்ட பண்ணியிருப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. ஆனால் அவன் அவன்கிட்ட ஏதாவது கடன் பட்டிருந்தா அதை நான் செலுத்துகிறேன்.
நான் உன் மேலே எனக்கு அதிகாரம் செலுத்த எனக்கு உண்டு. நான் உன்னை ஆர்டர் பண்ணலாம். எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டு தான் ஆகணும். பிள்ளைமோனுக்கு எழுதுறாரு, இங்கே பாரு, நான் சொன்னால் நீ செஞ்சு தான் ஆகணும். ஆனாலும் நான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாதபடி மிக மனத்தாழ்மையோடு நான் உன்னை கெஞ்சுறேன். அவனை கொஞ்சம் நீ கவனமாக பார்த்துக்கோ. அல்லேலூயா. அவனுக்காக கொஞ்சம் இறக்கம் செஞ்சிரு. அவனை விட்டுறாத. அவனை ஏற்றுக்கொள். ஸ்தோத்திரம். அவனை நான் உம்மிடத்தில் அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் அவனை நீ ஏற்றுக்கொள்வியா அப்படிங்கிறாரு. எவ்வளோ மனசான்மையாக பேசுகிறாரு. பவுலுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதிகாரம் செலுத்த இருக்குது. ஆனால் நான் அப்படி சொல்லலை. என்னை மனத்தாழ்மையோடு சொல்கிறேன், ஒனேசிமை கொஞ்சம் ஏற்றுக்கோப்பா. பாவம் தப்பு பண்ணிட்டான் தான்ப்பா, ஓடிட்டான் உன்னை விட்டு. உனக்கு அடிமையாக இருக்கணும், உனக்கு வேலை செய்யணும், ஓடிட்டான். கடன் பட்டிருந்தாலும் நான் காசை கொடுத்துட்றேன். இதெல்லாம் அக்கறை, உத்தரவாதம். இந்த அக்கறைப்பட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜபம் பிரயாசத்துக்கும் இந்த மாதம் பலனை கத்த தருவா. நீங்கள் என்னென்ன காரியத்திலெல்லாம் அக்கறைப்பட்டு இருக்கீங்களோ அந்த கண்ணீரோடு விதைக்கிறீங்கல்ல. ஒருவேளை நீங்கள் சபைக்கு கூட அக்கறைப்படுவீங்கள்ல, நம்ம சர்ச்சுக்கும் அக்கறைப்பட்டு பல காரியத்தை செய்வீங்க, ஊழியத்துக்கு செய்வீங்க, குடும்ப காரியம், பிள்ளைகள் காரியங்கள், வாட்டெவர் அக்கறைப்பட்டு செய்கிற எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பலனை தருகிறவர். ஆமை. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து. அப்பா தீமோத்தேயே, இரவும் பகலும் என் ஜெபத்துல வேற ஒண்ணுமே இல்லை, உன்னதான் நினைச்சு உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. எப்படியா உன் கண்ணீரை எனக்கு ஞாபகம் வருது. சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையா இருந்து. அல்லேலூயா. இது அனுதாபத்தின் கண்ணீர். என்ன கண்ணீர்? அவன் கண்ணீர் எனக்கு ஞாபகம் வருது. இது பயங்கரமாக என்னை டிஸ்டர்ப் ஆகும். உனக்காக இரவும் பகலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தினாலே நிறையும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாக இருக்கேன். அழுதுகிட்டே இருந்தது, துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது, வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஊழியத்துக்காக, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, வளர்ச்சிக்காக நீ விட்ட கண்ணீர் அனுதாபப்படுறாரு. அந்த கண்ணீருக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் 2 காரியம் வேகமாக முடிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், இப்போ இயேசு கடைசியா, இயேசு எப்படி ஆரம்பத்தில் சொன்ன இயேசு கண்ணீர் விட்டார். இப்போ கடைசி அவருடைய ஊழியத்தில் முடியும் போது அவருடைய ஜீவியம் எப்படி இருந்துச்சு? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, வல்லமை உள்ளவரை, என்ன மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. சும்மா விண்ணப்பம் பண்ணல. எப்படி விண்ணப்பம் பண்ணாராம் இயேசு? கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இந்த பதில் எப்படின்னா, பதில் கொடுக்கிற கண்ணீர், கேட்கப்பட்டு. அப்படின்னா இந்த மாதம் இயேசு மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி மிகுந்த பலத்த சத்தத்தோடு கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணினாராம். எதுக்காக? எல்லாம் நமக்காக. இன்னைக்கு வலது பாரிசத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆமாம், கோடாரியானது வேரின் பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் பரிந்து பேசிக்கிட்டே, எப்பா என் பிள்ளைக்கு பதில் கொடுத்துருங்க, என் பிள்ளைக்கு இறக்க செஞ்சுருங்கன்னு விண்ணப்பத்தை பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டதாம். ஆமாம், இது பதில் கொடுக்கும். கண்ணீர் உங்களுக்கு பதிலை தரும். இயேசுக்கு அப்படி பதில் வந்தது. உங்களுக்கு இந்த மாதம் பதில் வரும். வருமோ வராதா? கண்டிப்பாக வரப்போகிறது. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏசாவை குறித்து, அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும். எல்லா கண்ணீருக்கும் பதில் வரும்.
பட் காலம் தாழ்த்தி வடிக்கிற கண்ணீருக்கு பதிலே கிடையாது. டிலே டியர்ஸ், டிலேயில் வர்ற கண்ணீருக்கு பலனே இருக்காது. கண்ணீரோட தட்டினானா ஆதியாகமம் 25 கடைசி 4 வசனத்தில் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுன்னு சொன்னார் யாக்கோபு. ஒருவேளை போஜனத்துக்காக நான் சாக போகிறேன், எனக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்று சாப்பிட்டு எழுந்து அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இங்கே கசப்பான வேர் முளைத்தெலும்பி ஒரு வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாயிராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பிற்பாடவன் ஆசீர்வாதத்தை பெற விரும்பியும் அதுக்கப்புறம் யோசிக்கிறான், விட்டுட்டோமோ, அதுக்கப்புறம் யோசிக்கிறான், ஐயோ தப்புன்ட்டோமோ, அதுக்கப்புறம் யோசிக்கிறான், ஐயோ ஜெபிக்காம விட்டோமோ, ஐயோ ஐயோ என்ன ஐயோ. எல்லாம் டிலேயாக ஜெபம் பண்ணுறது, டிலேயாக கண்ணீர் வடிக்கிறது. இழந்ததுக்கப்புறம், நஷ்டத்துக்கப்புறம், போராட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் கண்ணீர் விட்டுட்டு இருக்கும்போது அந்த கண்ணீருக்கு பலன் வராது. மாறுதலையே காணாமல் போயிட்டான், ஆசீர்வாதத்தையே பெற முடியாமல் போயிட்டான். பல பேர் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஏன் இன்னும் பதில் வரலன்னு கேட்பீங்கல்ல. சில நேரம் யோசிக்கணும், எப்போ கண்ணீர் வடிக்கிறோம், வடிக்கிற நேரம் கண்ணீர் வடிச்சிடணும். பிள்ளைகளுக்கு அழுகிற நேரத்தில் புலம்பிடணும், கதறிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே, லேட் ஆயிடுச்சு, ஆமாம், அதுக்கப்புறம் கண்ணீர் விட்டு பலன் வரும் என்றால் வராது. காலம் தாழ்த்தி வடிக்கிற கண்ணீருக்கு பலன் வராது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். இந்த மாதம் அப்படி கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அது நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலைகள் குளங்களை நிரப்பும். உங்கள் அலைச்சல்கள் எல்லாம் கர்த்தர் எண்ணியிருக்கிறார், உங்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துருத்தியில் வைத்திருக்கிறார். அவைகள் அவர் கணக்கில் இருக்குது, கவலையே படாதீங்க. இந்த மாதம் பதில் வரும், எல்லாத்தையும் டேலி பண்ணிடுவார், கவலைப்படாதீங்க, எல்லாம் செட்டில் பண்ணிடுவார். இந்த மாதம் எல்லாம் பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டு எல்லாம் கரெக்டாக டேலி பண்ணி இந்த மாதம் உங்களுக்கு பலன் 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 பதில் பதில் பதில். அல்லேலூயா, ஆமென். சில நேரம் யோசிப்போம், கண்ணீரா இந்த மாதம், வாழ்க்கையே போத கண்ணீரில், இதுக்கப்புறம் இந்த மாதம் எப்படி இன்னும் கண்ணீர். பாடு வந்தாலும் கவலைப்படாதீங்க, வேதனை வந்தாலும் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, எல்லாத்தையும் கர்த்தர் பலன் தருவார். தைரியமாக போங்க, கம்பீரமாக இருப்பீர்கள். எழும்பி நிற்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.